ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சியை யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த பெயர்ச்சினால் வருகின்ற மாற்றங்களும் அதிர்வலைகளும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி முழு காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே அப்படின்னு சொல்லும்போது 7.5 ஆண்டுகள் முடிந்தும் எங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் தீரவில்லையே, அதே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ 7.5 சனியே சொன்னோம், இப்போ என்ன சனி இருக்குது, 3ஆம் இடத்து சனி தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பல போன வருடங்களில் நம்ம கேட்டிருப்போம். இந்த வருடத்துக்கான அந்த சனி பயிற்சியை நம்ம சொல்ல போகிறோம். இந்த விஷயங்கள் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிற சனி பயிற்சி அப்படிங்கும் போது, பொதுவாகவே தசாபுத்தியோடைய பாதிப்புகள் இருந்தால் மட்டும்தான் இந்த 7.5 சனி முடிந்தும் பாதிப்புகள் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு ராகு திசை இருக்கும், ஒரு சில பேருக்கு குரு திசை இருக்கும். எந்த திசையாக இருந்தாலும் அவயோக திசை உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக அதுக்கான பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒருவேளை நல்ல திசை போயிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால தான் நான் இந்த கோச்சாரப்படியாகவும் தசாபுத்தி பலன்களை வைத்து உங்களுக்கு இப்போ துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ள அந்த விஷயங்களை எல்லாமே முழுசாக சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபாரினில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த பதிவு முழுக்க கேளுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ சனியோடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருது. என்னங்க 7.5 முடிஞ்சு இப்போ தாங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம், அதுக்குள்ளேயும் அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 4ஆம் இடத்து சனி என்ன மாதிரி நன்மைகளை பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். என்ன மாதிரி பாதிப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும் போது அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டம சனியில் பாதி. அதாவது என்றைக்கு 7.5 சனியில் பாதி அஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனியில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா, வண்டி வாகனத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே பைக் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு எங்கன்னா சறுக்கி விட்டு திருப்பி வருவாங்க. அது மாதிரி வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, விவேகமாக இருக்கிறது தான் முக்கியம். அப்படிங்கும்போது இந்த கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மிகப்பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்கள இப்போ விட்டுருப்பீங்க, அதெல்லாம் விஷயங்களை பண்ணிக்கோங்க. தாயாருடைய உடல்நிலை பாதிப்புக்கு அடையக்கூடியதாகவும் தாயாருக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். அப்படிங்கிறதுனால இந்த 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் வழியாக, அதாவது தாயார் வழி சொத்து, தாயாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தாயார் வழி உறவினர்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி ஒரு வேலைகள்லாம் பண்ணும். அதே மாதிரி வீடு மனை யோகம் அப்படிங்க வாங்கக்கூடிய அந்த விஷயங்களில் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. வில்லங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் 4ஆம் இடத்தை வேறு என்னெல்லாம் பண்ணும், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் வீடு மனையை வைக்கும் போது ஏதாவது இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் விற்கிறவங்களுக்கும் இது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனம்னா நீங்கள் காரோ பைக்கோ எது வாங்குறது விற்கிறது எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் கால பைரவரை வேண்டுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்க்குற இடக்கும் பலன் இருக்குது. அந்த அடிப்படையில் பாதிப்புகள் இருக்கும். அந்த அடிப்படையில் 6ஆம் இடத்தை பார்க்குது சனி அப்படிங்கும்போது 6ஆம் இடத்தை கெடுக்கும். நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். அதை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நோய் வரதுனா ஆரோக்கியமான உணவு தேர்ந்தெடுத்து எக்ஸசைஸ் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரெமெடி. ஆனால் எதிரி எப்படி நம்ம இது பண்ண முடியும், முன்னாடி வர எதிரிகிட்ட சண்டை போட முடியும், பின்னாடி பண்ணுற எதிரியை நம்ம என்ன பண்ண முடியும்னா தெய்வ வழிபாட்டின் மூலமே எதிரிகளை கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்படிங்கும்போது சனி கண்டிப்பாக உங்களுக்கு மன சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் கொடுத்துருவார். உங்களுக்கு தப்பான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார். அதனால் யோசித்து துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்த பிறகே இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, சனி 4ஆம் அர்த்தமே எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஆனாலும் நம்ம தசாபுத்தி ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும் பொறுத்து என்ன பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டால்,
தனுசு ராசிக்காரங்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கு இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் என்னென்னா, முதல் திசை மூலத்துக்கு வந்து கேது திசை, பூராடத்துக்கு வந்து சுக்கிர திசை, உத்திராடத்துக்கு சூரிய திசை தான் முதல் திசை. இப்போ மூல நட்சத்திரம் கேதுலேருந்து புதன் திசை வரைக்கும் இருக்குது. 120 வயசு வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கேது திசை, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, வரிசைக்கு உங்களுக்கு இந்த திசை வரும். இந்த திசையினால தான் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகுறது, நிறைய பிரச்சனைகள், நல்ல நன்மை தீமைகள் எல்லாம் ஏற்படும். கேது திசை வருது அப்படின்னா சிறு சிறு உடலில் பாதிப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். பூராட நட்சத்திரத்துக்கும் கடைசி கேது திசை, உத்திராடத்துக்கு கடைசிக்கு முதல் திசை வந்து கேது திசை. ஏன்னா கேது இப்போ முதல் மூலத்துக்கு மட்டும்தான் வரும், பூராடம் உத்திராடத்துக்கு தான் கடைசியாக வரும். அப்படிங்கிறதுனால உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கேது வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போது பூர்வீக விஷயத்தில், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். சொத்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது உருவாகும். தந்தையார் சொத்துல பிரச்சனைகள் வரும், தாயார் சொத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அடுத்தது சுக்கிர திசை. இது 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி திசை. சுக்கிரன் 6ல் இருக்கும்போது, மறைவில் இருக்கும்போது கண்டிப்பாக தேவையில்லாத தொடர்புகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒப்பனாக சொல்ல போனோம்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 11ஆம் இடத்துக்கு இருக்கிறது லாபத்தையும் உங்கள் பெற்றோர்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கு. சிறு சிறு அவமானங்களுக்கு சங்கடையும் கொடுங்க, மகாலட்சுமி யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்றது உண்மையான விஷயம். சுக்கிர திசையில் இந்த 4ஆம் இடத்து அர்த்தாஷ்டம சனி இப்படி பல வகையில் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்து அதன் பிறகு சரி பண்ணும். சூரிய திசை அப்படிங்கும் போது 9ஆம் அதிபதி திசை. இந்த 9ஆம் அதிபதி திசை வாழ்க்கையில் 9 கூடையவர் அப்படின்னா என்ன, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் அப்பா வழியில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அப்பா மகன் உறவில் ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சந்திர திசை 8ஆம் திசை. இந்த திசை தனுசு ராசிக்காரங்களுக்கு வராமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் சந்திர திசை பண்ணும். சந்திர திசையில் மனக்குழப்பம், மன சங்கடம், தீராத பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சந்திர திசையில் ஏற்படுத்தியே கொடுக்கும். கண்டிப்பாக சந்திர திசையில் மட்டும் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்து நல்லபடியான உங்கள் ஜாதகத்தில் இருந்த சந்திரன் நல்லது பண்ணுவார். ஆனாலும் அது அஷ்டமாதிபதி தான் அப்படிங்கிறது அஷ்டமத்தில் உள்ள அதாவது சந்திராஷ்டமம் எப்படி வேலை செய்தோ அது மாதிரி இந்த 10 வருஷமும் சந்திர திசை இப்படி பண்ணும். அதனால் அந்த திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் திசை 5ஆம் அதிபதி அவரே, 12ஆம் அதிபதி அவரே. இது 5ஆம் அதிபதி அப்படின்னா குழந்தை செல்வம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். குழந்தைங்களால் நன்மை ஏற்படும். 12ஆம் அதிபதி அவரே விரையாதிபதியாக வர்றதுனால விரயங்களை அதிகமாக கொடுக்கும். அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் பண்ண வைக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது ராகு திசை. ராகு திசை யோகமா அவயோகமானு உங்கள் ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். ஏன்னா ஆதிபத்தியம் காரகத்துவம் என்ன வாங்கியிருக்கு அப்படிங்கிற சாரத்தை பார்க்கணும். அப்புறம் உங்கள் நட்சத்திர சாரம் எதில் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பொதுவாகவே இப்போ ராகு திசைன்னு சொல்லும் போது 18 வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிறது, 4ஆம் இடத்துல இருக்கிற அர்த்தாஷ்டம ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு மறைவு ராகுவாக வரும்போது ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக பண்ணுவார். இருந்தாலும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் துல்லியமாக அது பார்த்து தரப்படும். ராகு திசைக்கு குரு திசை ராசியாதிபதியும் அவர் தான், 4ஆம் அதிபதியும் அவர் தான். அப்படிங்கும்போது குரு திசை யோகத்தை கொடுக்கும், சொத்து சுகங்களை கொடுக்கும், வண்டி வாகனத்தை புதுசாக கொடுக்கும், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை. ராசியாதிபதினால உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது பண்ணுவார். குரு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால திருமணம் பண்ணி வச்சிரும். அப்படி உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு அந்த வயசில் குரு திசையில் எனக்கு எப்படிங்க திருமணம்னா மகன் மகளுக்கு ஆகும். உங்களுடைய உற்றாருடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கெல்லாம் உங்களோட மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஏன்னா ராசியை பார்க்குறார். 11ஆம் இடத்துல லாபத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் செய்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது குரு திசை. வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது. சனி திசை 2ஆம் அதிபதியும் அவர், 3ஆம் அதிபதியும் அவர். தன குடும்ப வாக்க நல்லா வச்சுருப்பார். ஆனால் 3ஆம் அதிபதியும் அவராக வர்றதுனால செய்கிற முயற்சியில் தடை பிரச்சனை அப்படிங்கிறது கொடுப்பார். தன குடும்ப வாக்குலேயும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். இந்த சனி திசையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதன் திசை 7ஆம் அதிபதி அவர், 10ஆம் அதிபதி அவர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மனைவி மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். 10ஆம் அதிபதி அவர் தான் அப்படின்னா தொழில் விஷயத்துலையும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுத்தி மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ராசியாக அந்த தனுசு ராசி அப்படி இருக்கும். தனுசு ராசிக்கு இருக்குது. இந்த மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக 4 பாதம் மூல நட்சத்திரத்துக்கு, பூராடத்துக்கு 4 நட்சத்திரம் அப்படிங்கிற வரும்போது இப்போ மூலம் பூராட உத்திராடத்துக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது 2.5 வருஷம் நடக்கும். இந்த 2.5 வருஷத்துக்கு 30 மாதம்னு சொல்லுவாங்க. அதில் மூலத்துக்கு 10 மாதம், பூராடத்துக்கு 10 மாதம், உத்திராடத்துக்கு 10 மாதம். இப்போ எக்ஸாம்பிள் பூராடத்துக்கு ஒரு 10 மாதம்னா மூலம் வந்து 4 பாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பாதம் 2.5 மாதமாக பிரியும்.
அப்போ 2.5 மாதம் முதல் பாதம், 2.5 மாதம் 2வது பாதம் அப்படி வரும். பூராடத்துக்கு 10 மாதம் முடிஞ்ச உடனே, மூலத்துக்கு 10 மாதம் முடிஞ்ச உடனே பூராடத்துக்கு 2.5 மாதம் ஒவ்வொரு பாதத்துக்கும் வரும். அப்போ அந்த ஒவ்வொரு பாதத்துக்கு வருது இல்லை, முதல் பாதமாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2.5 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கிங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இது பொதுவாக காமனாக சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க ஜனன கால ஜாதகத்தில் என்ன முக்கியம்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குது, குரு பார்வை ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பார்க்க முடியும். இந்த தசாபுத்திகள் நடக்கும்போது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை நீங்கள் கும்பிட்றது ரொம்ப நல்லது. கேது திசையாக இருந்ததுன்னா விநாயகரை வழிபடுறது, சுக்கிர திசையாக இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, சுக்கிர ஹோரையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சூரிய திசை அப்படிங்கிறது டெய்லி சூரிய வழிபாடு பண்ணுறது, சந்திர திசை அப்படிங்கும் போது திங்கக்கிழமை தோறும் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி செவ்வாய் திசை அப்படிங்கும்போது முருகப்பெருமான, திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. ராகு திசை அப்படிங்கும் போது காளி தேவி வழிபடுறது ரொம்ப நல்லது. குரு அப்படிங்கும்போது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லது. சனி பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிக நன்மையை கொடுக்கும். புதன் திசைன்னு வந்துச்சுன்னா புதன்கிழமை புதன் கூரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் சகல விதமான சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.